ஆண்டவராகிய இயேசுவின் அற்புதமான தூய நாமத்தில் அன்பானவர்களே, உங்களை வாழ்த்துகிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், நாம் ஆராதிக்கிற உயிருள்ள தேவன், உலக முடிமட்டும் நம்மோடு கூடவே இருக்கிற தேவன், நம்மை அதிசயங்களை காண வைக்கிற தேவன், நமது முகங்களை எப்பொழுதும் அவருடைய பிரசன்னத்தினால் புதுபலன் அடையும்படி செய்கிற தேவன். அவருடைய கண்களில் நமக்கு எங்கும் இரக்கமும் தயவையும் அவர் அளவில்லாமல் கொடுக்கிற தேவன். இந்த நாள் ஆராதனை நாள். உலகமெல்லாம் பிதாவாகிய தேவனை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, பரிசுத்த ஆவியான தேவனை, எண்ணிக்கை கடங்காத கோடி கோடி ஜனங்கள் உலகில் உள்ள எல்லா நாடுகளிலும் இந்த ஆராதனை நாளில் அவரை முழு உள்ளத்தோடு ஆராதிக்கும் அந்த நாள். 100ஆம் சங்கீதம் 4வது வசனம் இப்படியாய் சொல்கிறது: அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். இதுதான் தேவாதி தேவனை நாம் ஆராதிக்கும் வழிகள். அவர் வாசல்களில் துதியோடு நாம் சொல்லுவது. நாம் ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தர் 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 என்று சொல்லி துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவன். ஏசாயா 6ஆம் அதிகாரத்தில் 2வது 3வது வசனத்தை பாருங்கள். அவர் துதிகளின் மத்தியில் வாசமாய் அமர்ந்திருப்பதை நாம் காணலாம். இதேதான் இந்த பூமியிலும் கூட ஆண்டவராகிய இயேசுவினுடைய பரிசுத்த உடலாம், பரிசுத்த சபை ஆராதனைக்கு நாம் வரும்போதெல்லாம் நமது முழு உள்ளமும் நமது முழு இருதயமும் நம் தேவனாகிய கர்த்தரை துதித்து கொண்டே இருக்க வேண்டும். அவர் துதியின் பலிகளில் பிரியப்படுகிற தேவன். அவரை ஸ்தோத்திரித்து கொண்டே இருக்க வேண்டும். அவர் நம்மை ரட்சித்தாரே, நம்மை மீட்டாரே, நமது அக்கிரமங்களை மன்னித்தாரே, நம்மை அற்புதங்களால் நிரப்பினாரே, நாம் நினைப்பதற்கும் எண்ணுவதற்கும் மேலாக நமக்கு அற்புதங்களை செய்கிறாரே, நம்மை நமது மனைவி பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறாரே, அவரை ஆராதிக்கிற நேரத்திலெல்லாம் அவருடைய அபிஷேக ஆவியினால் நம்மை முத்திரை போடுகிறாரே, நாம் வேண்டிக் கொள்ளும் போதெல்லாம் மகா பெரிய அற்புதமான அடையாளங்களோடு கூட நம்முடைய வேண்டுதல்களுக்கு ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிறாரே. அவரை ஆராதிக்க நாம் அழைக்கப்பட்டோம், அவரை துதிக்க நாம் அழைக்கப்பட்டோம், அவர் பாதம் பணிய நாம் அழைக்கப்பட்டோம், அவர் ஒருவருக்கே மகிமையை கொடுக்க அழைக்கப்பட்டோம். இதை தான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிதாவாகிய தேவனுடைய சமூகம் நம்மை முழுவதும் மூடிக்கொள்ளும் ஒரு நாளாகும். கர்த்தாதி கர்த்தரை ஆராதிக்கும் நாள். அந்த ஆராதனையில் அவர் செய்த எண்ணிலடங்கான நன்மைகளுக்கு நன்றி சொல்லும் நாள். நமது பாவ அக்கிரமங்களெல்லாம் அவர் மன்னிக்கும் நாள். ஆண்டவராக இயேசுவின் விழாவில் வடியும் பரிசுத்த மீட்பின் இரத்தத்தால் நாம் கழுவப்படும் நாள். அவருடைய விழாவில் இருக்கும் அந்த ஜீவ தண்ணீராம் ஆவியானவரால் நாம் எல்லோரும் முழுவதும் கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்படும் நாள் இந்த ஆராதனை நாள். ஆகவே அருமையான தேவ ஜனங்களே, ஆராதனையில் இதோ நேரத்தோடு சபைகளுக்கு நாம் ஆராதனைகளுக்கு சென்று நாம் தேவாதி தேவனுடைய சமூகத்தை தேடி ஆராதிக்கும்போது அளவிட முடியாத ஆசீர்வாதத்தால் சுக பலத்தால் நம்மையும் நமது மனைவி பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து உயர்த்த தேவன் வல்லவராய் இருக்கிறார். இந்த நாளிலும் கூட அப்படிப்பட்ட பிரசன்னம் உங்களை மூடிக்கொள்வதாக. நாம் ஜெபிப்போமா? அன்புள்ள பரலோக பிதாவே, எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் உடலாம் ஆலய ஆராதனையில், சபை ஆராதனையில் ராஜாதி ராஜாவாய் சிங்காசனத்தில் இருக்கிறவரே, நீ செய்த எண்ணிலடங்கான நன்மைகளுக்கு நன்றி சொல்லி ஆராதிக்கவும், நீ தந்த ரட்சிப்புக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் சொல்லி உம்மை ஆராதிக்கவும், இதோ நீ செய்யும் அற்புதங்களுக்கு நாங்கள் கோடி கோடி நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்கவும், எங்கள் வாழ்வில் நீ செய்து வந்த புதிய புதிய தருணங்களில் எங்களுக்கு தந்த மகா மேன்மைகளுக்கு நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்கவும், உமது கண்களில் கிருபையும் இரக்கமும் எங்களுக்கு கிடைக்கும்படி செய்ததை எண்ணி நாங்கள் உம்மை ஆராதிக்கவும் பலன் தருகிறீர். உம்மை ஆராதிக்கிற ஒவ்வொருவர் மேலும்
உமது அற்புத ஆணிப்பாய்ந்த கரம் இறங்கி வந்து ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி தகப்பனே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.